நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அம்மா, பெற்றெடுத்து பெருமை தந்த மாதாவாயிருந்தும் மற்றொரு மாதாவின் வார்த்தையை தாங்கள் மீறச் சொல்லலாமா? நேர்மையற்ற பாதையில் செல்ல பாடம் கற்பிக்கலாமா? ரகுகுலத்து மருமகள் மாதா கௌசல்யா சூரிய வம்ச பெருமைகளை மறந்தீர்களா? இதே அயோத்தியின் அரசர் சகரரின் மைந்தர்கள் பெற்ற தந்தைக்காக பூமியையும் பாதாளத்தையும் இணைக்க உயிரையே வழங்கினார்களே. எது நேரினும் தான் சொன்ன வாக்கினை காப்பாற்றுவதற்காக இதே அயோத்தியை ஆட்சி செய்த அரசர் ஹரிశ్చంద్రர் மனைவியையும் மைந்தனையும் விலை பேசி விற்று வாய்மையை காப்பாற்றவில்லையா? உங்கள் ராமன் பெற்றோர் சொல்லை மதிப்பதை விரதமாக கொண்டவன். உன்னத லட்சியங்களை மறந்து எப்படி நான் செயல்படுவேன் மாதா? அன்பு பாசத்தினால் பண்பின்றி நடந்து கொள்ளச் செய்து நேர்மையற்றவனாக்கி விடாதீர்கள். நேர்மை, இந்த நேர்மை எனக்கு தேவையே இல்லை. தர்மத்தை, நேர்மையை, கடமையை மதித்து நட. உனக்கு உன் நேர்மைதான் பெரிதாக தெரிகிறது. பேதை எனக்கு தாய்மைதான் பெரிதாக தெரிகிறது. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வது பொய் இல்லை மகனே, பொய்யே இல்லை. மகனே, நானும் உன்னுடன் வருகிறேன். இல்லை அம்மா, நியாயமே இல்லை இதில். முதலில் கணவன், பிறகுதான் தனையன். இதுதான் இந்த நாட்டு மண்ணின் நீதி நெறி. தன் கணவனை பிரிந்திருத்தல் அது பெண்களுக்கு நிந்தனைக்குரியது. அப்படியொரு எண்ணமே அம்மா உங்களுக்கு தகாது. அம்மா உங்கள் பதி, அவரே உங்கள் கதி. அது தர்மம் சொல்லும் விதி. அம்மா, அரசர்தான் நமக்கெல்லாம் தலைவன், குரு, தெய்வம். அவர் கட்டளைப்படி நடத்தல் நமது கடமை. பண்பின் உறைவிடமான என் தந்தையை பிரிந்து தாங்கள் வரக்கூடாது. வனவாசம் முடிந்தவுடன் மாதா உங்களுக்கு பணி செய்ய வருவேன். அம்மா, 14 வருடங்கள் மிகப்பெரிய இடைவெளி அல்ல. 14 வருடங்கள், நீ இல்லாமல் 14 வருடங்கள். நல்லது, சென்று வா. மன்னரின் வாக்கை காப்பாற்று. மாதாவின் கட்டளையை மதித்து நட. அனைவரின் விருப்பங்களும், அனைவரின் வேட்கைகளும், அனைவரின் ஆசைகளும் முடிந்து விடட்டும். வெடிக்கட்டும், துடிக்கட்டும், மிக பெரும் வேதனை சுமந்து கலங்கட்டும் இந்த பேதை தாய். ஈரேழு வருடங்கள் நீ சென்ற பாதையை கண்ணீர் திரையிட பார்த்து நிற்கிறேன் இந்த தாய். நான் பைத்தியமாகாமல் இருந்தால், உயிர் இருந்தால் 14 வருடங்களுக்கு பிறகு உன்னை காண்கிறேன். நீ உன் வனவாசத்துக்காக விரதம் ஏற்று மாதாவிடம் விடை பெற வந்திருக்கிறாய். நான் என்ன செய்வேன்? விடையோடு கூட உன் தாயின் உயிரையும் எடுத்துச் செல்கிறாய் ராமா. உன் தாயின் உயிரையும் எடுத்துச் செல்கிறாய் ராமா. அம்மா, அம்மா, சீதா, சீதா, மருமகளே, மருமகளே. இங்கு ஏதேதோ நடக்கிறது. இந்த சுகங்களை, மாளிகை உறவுகளை, பெற்ற தாயை, உன்னையும் விட்டுவிட்டு மைந்தன் ராமன் வனவாசம் செய்ய போகிறேன் என்கிறானே. உனக்கு எவ்வாறு உணர்த்துவேன் மருமகளே? எங்கே ஒரு ஊழிக்கூத்தே நடந்து கொண்டிருக்கிறது. உடலுக்கு உடலுக்கு உயிர் விடை கேட்கும் நேரம் நெருங்கிவிட்டது மருமகளே. விவரம் அனைத்தும் நானும் அறிவேன். அதனால்தான் சீதா, உங்களிடம் நானும் விடை பெற வந்திருக்கிறேன்.
விடையா? எங்கே செல்ல? தந்தையை பார்த்து வரும் மிதிலா நகரமா? இல்லை இல்லை, நீ போய்விடாதே சீதா. என்னை விட்டு நீ போய்விடாதே. என்னை இங்கே நீ தனியாக்கி விட்டு போய்விடாதே. என்னை விட்டு என் பக்கத்திலேயே இரு. நான் பெருந்தகம் போவதாக சொல்லவில்லையே மாதா. அப்போது நான் பெருந்தகம் விட்டு புறப்படும் நேரத்தில் என் அம்மா சொன்னார்கள், இனிமேல் இந்த மிதிலை உனக்கு சொந்தமில்லை என்று. மாமியிடம் மருமகள் வனம் செல்ல விடை பெற வந்திருக்கிறேன். ராமனுடன் நீயும் செல்கிறாயா? ஆம், நிழல் தனியாக இருக்காதே. சீதா, நீயும் வருவதோ? வனம் என்றால் என்ன என்று தெரியாதோ? பேதை எனக்கு தெரிய வேண்டியது உங்களை மட்டும்தான். வனம் எது, சிரமம் எது, அதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு புரியவில்லை சீதா. பூங்குடி ஒன்று புயல் வீசும் இடத்தில் இருக்க முடியாது. கொடுமையான விலங்குகள், கடுமையான முள்பாதைகள் வழியாக எப்படி நடந்து வருவாய்? விஷநாகங்கள், தெரியாத மனிதர்கள், பயங்கர அரக்கர்கள் மிகுந்த வனத்தில் எப்படி வசிப்பாய்? தாங்கள் எப்படி வாழ்வீர்களோ அப்படி. என் பிரபு அருகில் இருந்தால் துன்பங்களும் தொடரும் துயரங்களும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. துயரங்கள் எதுவென்று கோமகள் உனக்கு தெரியாது. துயர்? நான் உங்கள் காலடியின் நிழலை விட்டு ஒதுங்கி இருப்பதை விட சீதைக்கு கொடுமையான துயர் இல்லை இல்லை. தேகமின்றி ஜீவன் இல்லை, தண்ணீரின்றி மீன்கள் இல்லை. அதே போல பிரபு ரகுவீரர் இன்றி பேதை ஜானகியும் இல்லை. மனைவி என்ற நினைப்பிலே கஷ்டங்களை மறந்து விடுகிறாய். வனம் என்பது மாளிகை அல்ல, பிறகு வருந்துவாய். துயர் என்பது உங்களை பிரிவதுதான் பிரபு. உடல் என்ற சீதைக்கு உயிர் என்ற தாங்கள் இல்லை என்றால், தாங்கள் இருக்கும் இடம் எனக்கு சுகம் தரும் சொர்க்கம். தாங்கள் இல்லாமல் இருந்தால் சொர்க்கமாயினும் அது நரகத்தை விட எனக்கு கொடியது. ஆரிய, உயிருள்ளவரை உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவள் உங்களை தனியாக கானகம் அனுப்பினால் அது நேர்மைக்கு எதிராகாதா? நீங்கள் அறியா நீதியா? உங்களுக்கு கடமை, எனக்கும் கடமை இருக்கிறது. அதை செய்ய விடுங்கள். பெற்றவர்கள், உற்றார், உறவினர்கள் யார்தான் இருந்தாலும் என்ன, கணவனுக்கு மனைவி மட்டும்தான் துயரில் துணை இருக்கிறாள். அம்மா, அம்மா, இவருக்கு சொல்லுங்கள், என்னை விட்டு போகாதீர்கள். ராமா, உன் தாய்க்கு நீதியை பற்றி சொல்கையில் கணவனுக்கு மனைவி உடனிருந்து சேவை செய்ய வேண்டும் என்றாய். உன் சீதை விஷயத்தில் நீ எனக்கு சொன்ன பொன்னுரை பொருந்துமா, பொருந்தாதா? அம்மா, வனவாசம் சீதை கேட்டதல்ல. நீங்கள் கானகம் செல்லும் பொழுது என்னையும் அழைத்து செல்லவில்லை என்றால் தங்கள் பயணம் ஒரு நாள் தடைபட்டுவிடும். ஏன்? சீதையின் சிதைக்கு தாங்கள் தீயிட. சீதா, சரியாக சொன்னாள் ராமா. நீ சீதையின் உயிரை காக்க நினைத்தாயானால் உன்னோடு இவளையும் அழைத்துச் செல். நான் தனியாக இருக்கிறேன். சரி சீதா, அழைத்துச் செல்கிறேன். பிரபு, பிரபு, கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? கைகேயியின் சொல் கேட்டு ஆட்சி இல்லை என்றாரா? லக்ஷ்மணா, மாதா கைகேயை தரம் தாழ்த்தி இப்படி அழைக்க எப்போது கற்றாய்? உங்களுக்கு அவள் மாதா. நான் அந்த குலத்தை கெடுப்பவளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். கொடுமையான இந்த ஆட்சி மாற்றம் நடக்கவும் விடமாட்டேன். பிரபு, நான் ஏந்தி இருக்கும் வில் வெறும் ஒரு அலங்கார பொருள் இல்லை. மகா சக்தியுள்ள இது மன்னரின் அணிதேர் படைகளை தனியாக சந்தித்து தவிடுபடியாக்கிவிடும். லக்ஷ்மணா, மன்னவர் என்ன நினைத்தார்? ராமர் பரிவுள்ளவர், அவர் எதுவரையிலும் பொறுத்துக் கொள்வார் என்றுதானே?
ஆனால் அவருக்கு தெரியாது ராமருக்காக உயிரையும் வழங்கும் உள்ளங்கள் சும்மா இருக்காது என்று. நாடே எதிர்க்கும் வேந்தனின் இந்த முடிவை, ஆமாம், நாட்டை எதிர்பார்ப்பது எதற்கு? தங்களுக்காக இந்த தாசன் லட்சுமணனே மன்னவரையும் அவருடைய படைகளையும் எதிர்த்து போர் புரிவான். சேனையுடன் அந்த பரதனை வந்தாலும் என்ன, அவனையும் அஸ்திரத்தால் அடி